இன்றைக்கி டியூஸ்டே. இன்றைக்கி வந்து என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணேன்னா, கொஞ்சமாக பட்டாணி வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன், லாஸ்ட் வீக் வாங்கியிருந்தது. ஸோ பட்டாணி, கொஞ்சம் கேரட், கொஞ்சம் பீன்ஸ்லாம் போட்டு இன்றைக்கி புலாவ் ரெடி பண்ணி கொடுத்தேன். அப்புறம் வந்து நேற்று கார்ன் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ கார்னை வேக வச்சு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி இங்கே லஞ்ச் மெனு அதான், பீஸ் புலாவ், கத்திரிக்காய் ஃப்ரை, அப்புறம் வந்து பசங்களுக்கு ஸ்வீட் கார்ன் வந்து ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட்டேன். காலையில் இட்லி ஊற்றி இட்லி பொடி வச்சு சாப்பிட்டாச்சு. நாங்கள் வந்து பீனட் சட்னி அரைச்சி சாப்பிட்டோம். பசங்களுக்கு இட்லி பொடி அவங்க சட்னி சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இட்லி பொடி. நல்ல நாளில் வெயில் காலத்துலேயே என் கைக்கு இந்த மாவு நல்லா கிளுகிளுன்னு புளிச்சு வந்துடும். இந்த வெயில் பனிக்காலமாக வேற நேற்று நைட்டு 8 மணிக்கெலாம் அரைச்சி வச்சுட்டேன். சரி, ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்கிட்டோன்னு லைட்டாக மேலே எலும்பி தான் வந்துச்சு. ஆனால் 10 ஹவர்ஸ் மேலே வெளியில் இருந்துச்சுனால மாவு இட்லி நல்லா தான் வந்துச்சு. ஸோ இட்லி ஊற்றி கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் காமிக்குது மூஞ்சியை. ஏன்னா 3-4 நாளாகவே நம்ம சென்னையில் குடியிருக்கோமா இல்லை ஃப்ரீசருக்குள்ளே குடியிருக்கோமானே தெரில, அவ்வளோ குளிர். ஸோ இன்றைக்கி வெயில் காமிக்குது. ஸோ இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாளையிலேருந்து போகி பண்டிகைன்னு நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான்.